இந்த மாதிரி கொஸ்டினில் ஃபஸ்ட்டு டேர்முக்கும் லாஸ்ட் டேர்முக்கும் ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிளாக எல்லா ரேஷியோவும் மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருங்க. எப்படின்னு இங்கே பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிபிசி சிடி எல்லாத்துக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா. அப்போது ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கும் பிக்குமான ரேஷியோ A/B இன்ட்டு செகண்ட் வந்து B/C கொடுத்துருக்காங்க. அடுத்து C/D கொடுத்துருக்காங்களா. இப்போ இதில் பாருங்களேன், இந்த பிக்கும் இந்த பிக்கும் கேன்சல் ஆகிடுமா, சிக்கும் கேன்சல் ஆகிடுங்களா. அப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன கிடைக்குதுங்க, A/D கிடைக்குதுங்களா. அவங்க என்ன கேட்குறாங்க, A/D தான் கேட்குறாங்க. அப்போது நம்ம இந்த எல்லா ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது A/D தான் கிடைக்கும். அப்போது மல்டிப்ளை பண்ணிடலாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2/3 இன்ட்டு நெக்ஸ்ட்டு 2/4, அதுக்கு அடுத்தது C/Dக்கு பதிலாக 2/5. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும், இந்த 4க்கும் இந்த 4க்கும் கேன்சல் பண்ணிடலாங்களா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குங்க, 2/15. அப்போது நம்மளுக்கான ஆப்ஷன் டி. அதே மாதிரி கீழே இருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.